சாரி கைஸ், வீடியோ ஸ்லிப்ட் அப் ஆயிடுச்சு. ஸோ நான் அது வந்து ஃபஸ்ட் பார்ட் 1 கொடுக்குறேன், இது நான் பார்ட் 2 கொடுக்குறேன். இந்த கட்டிங் மார்க் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த கட்டிங் மார்க் வந்து டார்க் பிளாக்காக தெரியுது. ஸோ இதை வந்து டார்க் பிளாக்காக தெரியுமோ நம்ம இதில் வந்து கலர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சியான் 100 இருக்குது, மெஜந்தால் 100 இருக்குது, எல்லோ 100 இருக்குது, பிளாக்ல 100 இருக்குது. ஸோ இது நாலுமே 100ல் தான் இருக்குது. இந்த 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த 4 கலர் 100 தான் யூஸ் இருக்குது. அதே நம்ம பேண்டன் கலர் எதாவது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலுமே அதுவும் 100% தான் இருக்கும். என்ன ரீசன்னா, இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கலர். ரிஜிஸ்ட்ரேஷன் கலருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை கலர் யூஸ் பண்ணாலும் அத்தனை கலர்லேயும் இது வந்து 100% காமிக்கும் உங்களுக்கு. அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் கலர் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அது வந்து உங்களுக்கு காமிக்கும். இது எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம பிரிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த கலர் வந்து எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வந்தால் தான் அதோட வேல்யூ வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்போ சியான் மெஜந்தா எல்லோ வந்து சென்டராக இருக்குது, பிளாக் வந்து நவுண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கலர் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு லைட்டாக ஷேக் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலை தரும் அந்த பிக்சரை பார்க்கும்போது. அதுக்காண்டி நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கலர் வச்சிருந்தோம் அப்படின்னா 4 கலருமே ஒரே ஈவன் லைனில் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிறத ரிஜிஸ்ட்ரேஷன் கலர் நம்ம வைக்கிறோம். கட்டிங் மார்க்கும் நம்ம மேக்ஸிமம் அதை வைக்கும்போது இது எதில் யூஸ் ஆகும்னா, நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு சிங்கிள் கலர் நம்ம அடிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு இது எடுக்கும்போது ஒரு சியான் கலர் மட்டும் தான் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் மிச்ச கலர் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நீங்கள் கலர் வந்து இந்த கட்டிங் மார்க் வந்து பிளாக் கலரில் மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கட்டிங் மார்க் வராது. அதுக்காண்டி மேக்ஸிமம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கலரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கலருமே நீங்கள் என்ன கலரில் என்ன கலர் நீங்கள் செப்பரேட் பண்ணாலுமே அந்த கலரில் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கட்டிங் மார்க்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் இதோடது. ஸோ நமக்கு இந்த ஃபைல் நமக்கு வேண்டியதில்லை. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கலரோடது என்னங்கிற பார்த்துட்டோம். இதோட ஆப்ஜெக்ட் என்னங்கிறது நம்ம தனித்தனியாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொஃபைல் வேணும் உங்களுக்கு எத்தனை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக எடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த கலர் இருக்குது, இதில் நீங்கள் என்னென்ன மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் நமக்கு இதெல்லாம் வேண்டியது இருக்காது. மேக்ஸிமம் டிஃபால்ட் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கலர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பேண்டன் கலர், அந்த எக்ஸ்ட்ரா கலர் தான் சொல்ல பார்த்தீங்கன்னா அதான் ஸ்பாட் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பாட் கலர் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்பாட் கலர் வரும்போது நான் உங்களுக்கு இதில் என்ன அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பேக்கேஜிங் ஐட்டம் எடுக்கும்போது நான் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீட்டாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ இது கமர்ஷியல் இது போகும்போது இதுக்கு ரிலேட்டட் என்ன வேணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பேக்கேஜிங் போகும்போது பேக்கேஜிங் ரிலேட்டட் என்ன வருமோ நான் உங்களுக்கு அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் மெஜந்தா மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மற்ற கலர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா சியான் மெஜந்தா எல்லோ பிளாக். ஸோ இந்த 4 கலர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எல்லாமே அவுட்புட் கொடுக்குறதுக்காண்டி எடுக்குது. பட் நமக்கு இதில் வந்து சியான் வேண்டாம், எனக்கு இக்னோர் பண்ணணும் அப்படின்னா சியானை அந்த செலக்ட் பண்ணிவிட்டு இக்னோர் கொடுத்தீங்கன்னா சியான் வந்து இக்னோர் ஆகிக்கணும். ஸோ எனக்கு எல்லோவும் வேண்டாம், ஸோ எனக்கு எல்லோவும் இக்னோர் பண்ணணும். எனக்கு இப்போ வந்துன்னா மெஜந்தா பிளாக்ல மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை அப்ளை கொடுக்கும்போது பார்த்தீங்களா இந்த ஃபைல் வந்து மெஜந்தாலையும் பிளாக்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அதோட அவுட்புட் மட்டும் தான் காமிக்கும். எனக்கு இப்போ மெஜந்தாவுமே வேண்டாம், நான் மெஜந்தாவும் எடுக்க போகிறேன் அப்படின்னா இக்னோர் கொடுத்தீங்கன்னா மெஜந்தாவும் உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ பிளாக் மட்டும் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கலரில் பிளாக்கோட வேல்யூ என்ன இருக்கோ அது மட்டும் தான் காமிக்கும். இது வந்து கிரே கிடையாது, நீங்கள் பிளாக்ல பிரிண்ட் பண்ண முடியாது. இதை நீங்கள் சியான் மெஜந்தா எல்லோ பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா சியான் இல்லாமல் மெஜந்தா இல்லாமல் எல்லோ இல்லாமல் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலர் வரும். இது வந்து எந்த இதில் நீங்கள் இந்த செப்பரேஷன் தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஃபைல் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரிண்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிளேட் மேக்கிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் என்னன்னா இதை மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்பாங்க. பிளாக்னா பிளாக்ல இந்த பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும்தான் பிளாக்ல இந்த பிளேட்ல வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லோ வேணா எல்லோ அதே மாதிரி எல்லோ மட்டும் தனியாக பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது. ஸோ இது ஒரு இதாச்சுங்களா. இப்போ இதே இதில் நான் கொடுத்துக்கிறேன். இதே இதில் எனக்கு சியானை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காகவே நான் எல்லாமே எனக்கு சிங்கிள் கலராக கொண்டு போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் சியானை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கன்வெர்ட் டு பிளாக்ல கொண்டு போகிறீங்க, மஜந்தாவே கன்வெர்ட் டு பிளாக்ல கொண்டு போகிறீங்க, எல்லாமே கன்வெர்ட் டு பிளாக்ல கொண்டு போயிருக்கீங்க. இப்போ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்ன கலர் இருக்கோ இதில் சியானில் எவ்வளோ % வேல்யூ இருக்கோ அதுவும் பிளாக்ல மாறிடுச்சு, மெஜந்தாவில் எவ்வளோ % இருக்கோ அதுவும் பிளாக்ல மாறிடுச்சு, எல்லோவில் எவ்வளோ % இருக்கோ அதுவும் பிளாக்ல மாறிடுச்சு. எல்லாமே பிளாக்ல உங்களுக்கு மாறிடுது. இதேமாதிரி உங்களுக்கு எந்த கலர் வருமோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். சியான் பிளாக் மட்டும் இல்லாமல் எல்லோவில் வேணாலும் எல்லோ நீங்கள் அதுக்கு பற்றி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லோ நீங்கள் அதை இதேமாரி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே ஆப்ஷன் காமிக்கும், எல்லோ வேணும்னா எல்லோ செலக்ட் பண்ணி அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஓகே கைஸ், பாய்.